கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஏபி வில்லியர்ஸ் ஆர்சிபி டீமுக்கு மென்டாரா வரப்போறாரா? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஆக்சுவலா நம்ம அதை பத்தி பேச போறது கிடையாது. இவர் சொன்னதுனால ஒரு சில விஷயங்கள் உறுதியாயிருக்கு. ஆர்சிபி டீம் மறுபடியும் ஐபிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் என்ன நியூஸ் போயிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரியும். நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் அவ்வளோ கமெண்ட் போட்டிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே ஏபி வில்லியர்ஸ் என்ன ஹிண்ட் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போஸ்ட் டீம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரீசெண்ட் டைமில் நீங்கள் கூகுளில் இப்போ ஏபி வில்லியர்ஸ் பேசின அந்த ஸ்பீச்சை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதில் இந்த ஒரு பேராகிராஃப் இருக்கும். ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா? இதுதான், அதாவது ஆர்சிபி கண்டிப்பாக 2026 ஒரு நல்ல ரோல் வச்சிருக்காங்க. ஸோ தேட் இஸ் அ ரோல் ஃபார் மீ. எனக்கு ஏதாவது ஒரு ரோல் இருக்கும் அப்படின்னா ஆஸ் அ மென்டாராக அவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் கண்டிப்பாக டீமுக்குள்ளே வருவேன். டீம் ஆஸ் யூஸ்வல் போன தடவை எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதை விட ஆல்ரெடி டபுள் மடங்கு பெட்டராக தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அணிக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்குங்கிற விஷயம் அவருக்கு நல்லா தெரியும். யாருமே ஒரு மூச்சு கூட விடல. நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அட் தி சேம் டைம் கமெண்ட்ரியில ஃபேன்ஸ் எல்லாருமே எவ்ரி பேஜ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி என்னாச்சு, ஆர்சிபி அட்மின் என்னாச்சு, எப்போ வருவாங்க, ஸோ எப்போ அந்த போஸ்ட் அப்படிங்கிறத போடுவாங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேர் வந்துட்டு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஆர்சிபி பத்திர நியூஸ் என்ன, எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோர்ட்ல அந்த கேஸ் வந்துட்டு ஹியரிங்க்கு வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுல ஏசிபி வந்துட்டு போய் ஆஜராயிருந்தாரு. அவர் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண விஷயம் நாங்க வந்துட்டு எல்லாமே தெளிவாக தான் சொல்லியிருந்தோம். அவங்க சைட்ல இருந்து தான் பண்ணாங்க. ஸோ தப்பு அவங்க மேலதான்ங்கிறத சொல்லிட்டாங்க. அதையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அடுத்த ஹியரிங் தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சின்னசுவாமி நாட் சேஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெங்களூர்ல இன்னொரு ஸ்டேடியம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஆர்சிபி பேன் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பல பேர் கேட்டிருந்த ஒரு கேள்விக்கு ஆர்சிபி டீமை பேன் பண்றதை தாண்டியும் ஸ்டேடியம் மாத்திரக்கான ஒரு சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது டீம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லா விதமான பிளேயர்ஸும் இதுக்குள்ள இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அட்மின் தெரியா போட்டானா அப்படி இல்லைன்னா பிரான்சைஸ் வந்துட்டு ஏதாவது புஷ் பண்ணாங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்கள மட்டுமே சேஞ்ச் பண்ணிட்டு மேபி டீமோட நேம் கூட சேஞ்ச் ஆகலாம், ஓனர் கூட சேஞ்ச் ஆகலாம். அதுக்கப்புறம் அது ஒரு புது டீமா கர்நாடகாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டீமா வேற பக்கம் போறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு. பெங்களூருங்கிற நேம் அப்படியே இருந்தாலுமே மேபி வேற ஏதாவது நேம் சேஞ்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டேடியம் கண்டிப்பாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 or 2 இயர்ஸ்க்குள்ள இது கன்ஃபார்ம் ஆயிடும். இந்த வருஷம் கூட அதை பேன் பண்ணிட்டு ஸோ அந்த ஸ்டேடியம்ல நடத்தாம வேற பக்கம் நடத்துறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல டிராஃபிக் பயங்கரமா இருக்கு. ஸோ ஸ்டேடியம் போக முடியல. ஸோ அவ்வளோ கிட்டத்தட்ட அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏபி வில்லியர்ஸ் கொடுத்த ஹிண்ட்டையும் வச்சு பார்த்தா ஆர்சிபி டீம் 2026 பிளே பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. இதை தாண்டிலும் நிறைய ட்ரேட் விண்டோ அப்டேட் இருக்கு இல்லையா? அதில் கூட ஆர்சிபியோட இன்சைடர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில டீம் கிட்ட பேசுனதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா யாரு அப்படிங்கிறத ஓப்பனாவே சொல்லிடுறேன். முகமது ஷமியோடைய ஒரு ட்ரேடு தான் அவங்க பேசினதா தகவல் அப்படிங்கிறது போயிருக்கு. எஸ் தயால் கண்டிப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு முகமது ஷமி வேணும். ஆஃப்கோர்ஸ் அவருடைய போரான பர்ஃபார்மன்ஸ் போரான பேஸ்ல தான் இருக்கிறாரு. முன்ன மாதிரி ஒரு 2023 வேர்ல்ட் கப் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா மனுஷன் வேற லெவல் இருந்திருப்பாரு. ஆஃப்டர் இன்ஜுரி நிறைய பேருக்கு ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். முகமது ஷமி ஆர்சிபி ட்ரேட் வந்துட்டு பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அவங்க இன்சைட் ரிப்போர்ட்ல இப்போ எஸ்ஆர்எச் கூட அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. எஸ் தயால் இல்லாதனால அந்த இடத்தை ஏதாவது ஒரு இந்தியன் பவுலரை வச்சு நம்ம நிரப்பணும், அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்காவது ஒரு டீம்ல இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா அப்கோர்ஸ் முகமது ஷமி அப்படிங்கிறது நல்ல சாய்ஸ் தான். ஸோ மேபி எஸ்ஆர்எச்ல போரா பண்ணியிருக்காரு. இங்கே கொஞ்சம் அவருக்கு ஃப்ரீடம் இருக்கும். பிகாஸ் ஹேசல்வுட் ஒரு பக்கம் புவி இருக்கும்போது அண்ட் யங்ஸ்டர் ஏதாவது ஒரு பவுலர் சப்போர்ட் பண்ணும்போது அவர் ஃப்ரீ ப்ளோயிங்காக போடலாம். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் தான் லீட் பண்ணணும். அப்படின்னாலுமே கூட 2 பேருடைய சப்போர்ட் கன் பவுலர்ஸுடைய சப்போர்ட் இருக்கும்போது இவர் ரன் லீக் பண்ணாலுமே ஒரு சில மேட்ச்ல கம்பேக் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஆர்சிபி இதை பத்தின பேச்சுவார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஆர்சிபியோட பேனை பத்தின பேச்சுவார்த்தைகள் ரொம்பவுமே கம்மியாக இருக்கு ரீசெண்ட் டைம்ல அப்படிங்கிறதான் சொல்லி ஆகணும். இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற ஹிண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது 2026 ஆர்சிபி ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பிரச்சனையோ ஸ்டேடியம் தான் பிரச்சனைனா ஸ்டேடியம் மட்டும் வேற பக்கம் மாற்றி ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அதாவது அந்த புது ஸ்டேடியம் கட்டுற வரைக்கும் வேற பக்கம் மாற்றி வைக்கிறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு. இனிமேல் இந்த தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களா இல்லை பேனா அப்படிங்கிற மாதிரி பல கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போதைக்கு ஒரு 60 to 70% ஆர்சிபிக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு ட்விட்டோ ஏதாவது ஒரு போஸ்டரோ வந்துச்சு அப்படின்னா ஸோ நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ இப்போதைக்கு ஆர்சிபி பற்றின நியூஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி முகமது ஷமி ட்ரேட் அப்படிங்கிறத வந்துட்டு இன்சைட் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஏபி வில்லியர்ஸ் சொன்ன விஷயம் இந்த ரீசெண்ட் டைம் ஆர்டிக்கல் அவர் வந்துட்டு பேசின விஷயம் அப்படிங்கிறது வைரல் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆர்சிபி மறுபடியும் தலை தூக்குகிறதா அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ தட்ஸ் வீடியோ காய்ஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இதுக்கு என்னதான் தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.